இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐலி, ரொம்ப தேங்க்ஸ். கடவுள் மாதிரி வந்து என் குழந்தைய நீங்க காப்பாத்திட்டீங்க. விடுங்க மேடம், இதுல என்ன இருக்கு? ஐயோ, கால்ல ரத்தம். ஐலி, ரத்தம் வருது பாருங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓடி வரும்போது அடிபட்டிருக்கோம். சின்ன அடிதான். என்னது ரத்தம் வந்துட்டு இருக்கு, சின்ன அடின்னு சொல்றீங்க? நீங்க வாங்க, முதல்ல வந்து உட்காருங்க. அதெல்லாம் இல்ல. என்ன சிவா, நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வந்துறேன். சீக்கிரம் எடுத்துட்டு இருங்க. நீங்க வாங்க மேடம், மெதுவா வாங்க. உட்காருங்க உட்காருங்க. அயலி மட்டும் குழந்தைய காப்பாத்தலனா இந்நேரம் அந்த ஏணி குழந்தை தலையில விழுந்து உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். நல்ல வேளை காப்பாத்திடுச்சு. மேடம், நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இது பெரிய விஷயமே இல்ல. விடுங்க மேடம். உங்களுக்கு வேணா அது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. நீங்க காப்பாத்துனது என் பாவையோட உயிரை மட்டும் இல்ல, என்னோட உயிரையும் தான். ஏன்னா என் பாவைதான் என் வாழ்க்கைக்கான அர்த்தமே. மேடம், எங்க ஸ்கூல்ல படிக்கிற எல்லா குழந்தைங்களையும் நான் ஏன் குழந்தையா தான் பாக்குறேன். அதுலயும் பாவை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். உங்கள மாதிரி தான் நானும். அவளுக்கு ஒண்ணுனா நானும் தான் துடிச்சு போயிடுவேன். ஹைலி, காலை காட்டு. சிவா சிவா சிவா, குடு, நான் போட்டு விடுறேன். இல்ல பரவாயில்ல. ஐயோ மேடம், மேடம் நான் போட்டுக்கிறேன் மேடம். இருங்க ஐலி, நீங்க சும்மா இருங்க, நான் போட்டு விடுறேன். சிவா, இரு காட்டுங்க. காலை காட்டுங்க. பாத்தியாமா, எப்படி நடிச்சு எல்லாரையும் கோத்துக்கிட்டு இருக்கான்னு பாத்தியா? ஆமா ஜமுனா, இப்படியே விட்டோன்னு வை, நாளைக்கு அவ மூலியமா நம்ம ரித்திகாவுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பா. இவளையெல்லாம் ஆரம்பத்துல கிள்ளி வைக்கிறதா நல்லது. கரெக்டா சொன்னீங்க. ஆரம்பத்திலேயே இதை கிள்ளி வச்சாதான் நமக்கு நல்லது. இருங்க, அதுக்கான நேரம் வரும். அப்ப என்ன பண்ணலான்னு நான் பாத்துக்கிறேன். ஐலி, இத வாங்கிக்கோங்க. இந்த ட்ரெஸ்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? அட வாங்கிக்கோமா. இந்திராணி எப்பவும் காஸ்ட்லியா தான் வாங்குவாங்க, வாங்கிக்கோ. சித்தி, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஐலி, இத நீங்க கட்டிக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். என்ன நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்னங்க, புடிங்க, போய் கட்டிக்கிட்டு வாங்க. ஏண்டி, அவங்கதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, என்ன முழிச்சுக்கிட்டே நிக்கிற? வாங்க போ. ஏய், என்ன ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்க? அவங்க தான் குடுக்கறாங்கல்ல, வாங்கிட்டு போடி. என்ன ரிது இது? அக்காவை போய் மரியாதை இல்லாம வாடி போடின்னு பேசிட்டு இருக்க. அயலி என்ன உன்னை விட சின்ன பொண்ணா? ஐயோ, நீங்க இதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. ரித்துவும் அயலியும் சின்ன வயசுல இருந்தே அக்கா தங்கச்சி மாதிரி பழகவே மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிக்குவாங்க. அதுதான் இவ இப்படி பேசிட்டாலே ஒழிய வேற எதுவும் இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஓகே தாங்க. என்ன இருந்தாலும் அயலி ரித்திகாவோட அக்கா. அடுத்தவங்க முன்னாடி இனிமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சரியா ரிது? அயலி, ப்ளீஸ் இத வாங்கிக்கோங்க. அயலி, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் கட்டிக்கிட்டு வா. ஏய் அயலி, இந்திராணி சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு சொன்னாங்களே, அங்க பாத்தியா? இதுதான் சர்ப்ரைஸ் போல இருக்கு.
என்ன ஐலி, எப்படி என் சர்ப்ரைஸ்? மேடம், நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை விட உங்களுக்கு தான் இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. ரெண்டு பேருக்குமே ரொம்ப அழகா இருக்கு. யாராவது பார்த்தா அக்கா தங்கச்சியான்னு கேட்பாங்க. அப்படி இருக்கீங்க. பாட்டி, நான் அயலிக்கு அக்கா இல்ல, அண்ணி. அயலியோட நாத்தனார்னா. அதுவும் சரிதான். வா. மோனிகா, இப்பயாவது சொல்லு, நம்ம யாரோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம்? இவ்ளோ தூரம் வந்தாச்சுல, என்ன அவசரம்? வாங்க போலாம். இந்த குடும்பத்தோட மூத்த மருமக செலியன் தானே? ஆமா ஆமா. இப்போ அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கிடையாதே. இதானே இந்திராணியோட புருஷன். இவன் ஏன் இன்னொரு பொண்ணோட வரா? அக்கா, இதெல்லாம் பெரிய இடத்துல சாதாரணம். நீ கம்முன்னு அங்க பாரு. ஆமா. ஹாய் இந்திராணி, எப்படி இருக்கீங்க? எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? என்ன இந்திராணி, நாங்க உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிற கெஸ்ட். செழியன் என் சேனல்ல வேலை செய்யற எம்ப்ளாயி. சோ நான் எங்க கூப்பிட்டாலும் வரணும்.